வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து சேலரி ஊதியம் பத்தி பார்த்துக்கலாம், ப்ரொமோஷனை பத்தி பார்த்துக்கலாம். இதுல வந்து 3 டாபிக் வந்து கவர் பண்ண போறோம். கண்டிப்பா வந்து நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இ சேவை சேனல்ல வந்து தொடர்ந்து வந்து ரெகுலர் அப்டேட் கண்டென்ட் பத்தி எல்லாம் பத்தி பேச போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணி உங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம அதுக்கான வீடியோ போய் சேரலாம். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ், இன்டர்வியூ டேட்டு, அப்படி எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏகப்பட்டதாக நம்ம சேனல் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இன்டர்வியூ வந்து சென்னைக்கு வந்து இன்னுமே சேல்ஸ்மேனுக்கு வந்து க்ளோஸ்ல இருக்கு. விரைவில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து சென்னை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, இன்டர்வியூ டேட் இன்னும் வரல ப்ரோ, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கான அப்டேட் வந்து விரைவில் வரும். நான் இப்போ விசாரிச்ச வரைக்கும் இந்த வீக்ல இல்லை நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஓப்பன் பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து மழை காரணமாகவும், இன்னொன்று வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சென்னையை வந்து ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணனால இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் முடிஞ்சிட்டு அடுத்த வாரத்தில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சேல்ஸ்மேனுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளோ போட்டிருப்பாங்க இங்கே போட்டிருக்காங்க. நியாய விலைக்கடைக்கு விற்பனை சேல்ஸ்மேனுக்கு வந்து 6250 ரூபாய். இதில் என்னப்பா நீ சொல்ல போகிற புதுசாக, ஒரு வருஷம் வரைக்கும் ஆல்ரெடி அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 8600 29,000 சொல்லியிருக்காங்களா, வெறும் 8600 தான் வருமா இல்லை அதுக்கு மேலே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் வந்து 8600 ஒரு வருஷத்துக்கு மேல, ஆனா மேக்ஸிமம் 29,000 இதுக்குள்ள எவ்வளவு நடக்கும் அப்படின்னா, எங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட வந்து கேட்டதுல வந்து அவர் வந்து சேலரி ஸ்லிப் வந்து அவர் பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணாம், அதை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ கால் மூலயமா சொன்னாரு. அடிப்படை ஊதியம் வந்து 8600 கொடுத்துருவாங்க. ஆக விலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு 4300 கொடுத்துருவாங்க. வீட்டு வாடகை வந்து 860 கனப்படி வந்து 1000 மருத்துவ படி வந்து 300 ஆக மொத்தம் ஒரு 15,660 வந்து 1 இயர்க்கு அப்புறம் வரும். இதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் இருந்தால் பிடிப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து 1 இயர்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல் படி 1 இயர்க்கு ஒரு முறை வந்து கம்பல்சரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு இடையில இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஒரு கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 இயர்க்கு ஒரு முறை வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இங்கே வந்து கிடைக்காது. முழுக்க முழுக்க வந்து 1 இயர்க்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த சினாரியோக்குள்ளே இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 1 இயர்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பர்டிகுலராக உங்களுக்குன்னு பார்த்து போட மாட்டாங்க. ஓவராலாக உங்கள் பேட்சில் வந்து ஒரு 1000 2000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000 பேருக்கும் ஒரே டைமில் தான் போடுவாங்க. அது இன்க்ரிமெண்ட் ஒரே மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன்ன்றது வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன்றது டேரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இடையிலே நான் வேறு ஜாப் போகணும், நான் ஹை சேலரி வாங்கணும், எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதலாம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி என்னன்னா, டிசிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிக்கணும். இந்த டிசிஎம் சொல்லக்கூடிய டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைமில் படிக்கலாம், ஃபுல் டைம் படிக்கலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து காலேஜில் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஃபுல் டைமாக பண்ணலாம். இதுக்கு வந்து 18,850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இங்கே இதில் கொடுத்துருக்குறாங்க. வேணுங்கிறவங்க இதை படித்து வச்சுக்கோங்க. வேணாம் என்னால் இங்கே கவர்மெண்ட்டில் படிக்க முடியாது ஃபுல் டைமில், ஏன்னா சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இங்கே விட்டுட்டு போய் அங்கே ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் பார்ட் டைம் பண்ணிக்கலாம். பார்ட் டைம் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சு வச்சிங்கன்னா அப்படின்னா, இந்த ப்ரொமோஷன் சொல்லிட்டு வர காலகட்டத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிசிஎம் முடிச்சிருந்தா டைரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதும் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு அந்த கூட்டுறவு பேங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப ஹை லெவல் கொடுக்க மாட்டாங்க, பேசிக் லெவல்லேருந்து கொடுப்பாங்க. ஆனால் சேலரி விகிதம் பார்த்தோன்னா இங்கிறதோட உங்களுக்கு வந்து ஒரு ஹைக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃப்ரீடமாக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து மறுபடியும் வந்து ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் மாறி மாறி எழுதலாம். அந்த செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முன்னேறலாம் சேல்ஸ்மேன் இருக்கிறவங்க. இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதி போகலாம். அதேமாரி ப்ரொமோஷன் லெவலில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டும் ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 1 இயர் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து அவங்க கூட வந்து என்ன சொல்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கற்றுட்டு அது வரைக்கும் உங்கள் மேலே வந்து ஒரே ரிமார்க் கூட இல்லாமல் அதுக்கப்புறம் 1 இயருக்கு மேலே ஒரு ரிமார்க் வரக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1 இயருக்கு மேலே வந்து பர்மனெண்ட் பண்ணி விடுவாங்க. 1 இயர் வரைக்கும் டெம்பரரி இருப்பாங்க. 1 இயருக்கு மேலே பர்மனெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 சம்திங் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைச்சிரும். அதனால வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து போதுமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் பட் வந்து ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும். இதே வந்து இவ்வளோதான் வருமானு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 8,250 ரூபா 6,250 ரூபா தான் வந்து ஃபஸ்ட்டு சேலரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் 15,000 வருது. நீங்கள் அப்படியே போக போக 20,000 25,000 9,000 வரைக்கும் நீங்கள் வந்து சேலரி வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைக் சேலரி தான். ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீனியரிட்டி ஆக ஆக உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஹைக் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாப் ஏதாச்சும் மாற்றினாங்க அப்படின்னா உங்களுக்கும் சேலரி வந்து ஹைக் ஆகும். இது நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும் சேல்ஸ்மேனுக்கான சேலரி வந்து எப்படிலாம் வரும், என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால் வந்து மறக்காமல் கண்டிப்பாக முழு மனதோட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்தோடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணப்படும். வேறு கருத்துக்கள் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.